ஆறாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.1 உள்ள 3ஆம் கணக்கை இன்றைக்கி பார்ப்போம். அதில் 5வது சம் 2 1/3 1 3/5 கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த கலப்பு பின்னத்திலேருந்து இந்த கலப்பு பின்னத்தை கழித்து பார்ப்போம்ப்பா. ஃபஸ்ட்டு கொடுத்த கணக்கு இருக்கும். இதில் 2 1/3 போட்டு கழித்தல் கொடுத்தனா கழித்தல் அடையாளம் போட்டு 1 3/5. இந்த கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட்டு என்னமா மாற்ற போகிறோம், தகா பின்னமாக மாற்றணும். சரியா? இப்போ பாருங்கள், என்ன பண்ணுவோம், முழு எண்ணையும் பகுதியும் பெருக்குவோமா? பெருக்குனா ஏர்மோன் 6, இதை பெருக்கி இதை கூட்டணும். சரியாடா? ஏர்மோன் 6 6 1 7 7/3. அடுத்து கழித்தல். இப்போ இதை பெருக்குங்க, ஓரஞ்சு 5 5 3 கூட்டினா 8 8/5. சரியாப்பா? இப்போ பகுதி நமக்கு சமமாக இருந்தால் நம்ம பகுதியில் ஒரு நம்பரை எடுத்து எழுதி மேலே என்ன போட்டுருவோம், கழிச்சு போட்டுருவோம். ஆனால் பகுதிகள் வெவ்வேறு என்ன இருக்கா, அப்புறம் எங்கே பண்ணணும்னா இதை நாம் குறுக்கு பெருக்கல் அப்படின்ட்டு இதை பண்ண போகிறோம். இங்கே இருக்க நம்பரை மேலே பெருக்க போகிறோம். இதை கொண்டு போய் மேலே பெருக்கி இதை ரெண்டையும் பகுதியும் பெருக்கிக்க வேண்டியதான். சரியாடா? இப்போ 7 5 பெருக்குன்னா என்னது, 35. 7 35 கழித்தல் 3 24 பை 15. இப்போ 35லேருந்து 24 கழித்தா நமக்கு என்னமா கிடைக்குது, 11. அப்போ நான் 11/15. சரியாப்பா? இது என்ன பின்னம், நமக்கு தகா பின்னம். ஏன்னா மேலே சிறியன் இருக்கு, கீழே பெரியன். சரிடா சரி. இது நமக்கு என்ன பின்னம், தகு பின்னம். சரியாம்மா? இந்த மாதிரி தகு பின்னம் வந்துச்சுன்னா நம்ம இதோட ஆன்சரை ஸ்டாப் பண்ணிடலாம். சரியாப்பா? தகா பின்னமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை மறுபடியும் வகுத்து கலப்பு பின்னமாக கொண்டு வரணும். நமக்கு இங்கே கிடைச்சது தகு பின்னம். அடுத்து சம். அடுத்து 6ஆம் கணக்குப்பா, சுருக்குக. 7 2/7 கழித்தல் 3 4/21. சரியாப்பா? இதை சுருக்கு சொல்லியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதில்ப்பா 6ஆம் கணக்கு இங்கே இருக்க கலப்பு பின்னத்தை தகா பின்னம் மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை பெருக்கிக்கணும். 7 49 49 2 கூட்டினா 51. 49 கூட 2 கூட்டினா 51/7 கழித்தால் 21 3 பெருக்க போகிறோம். 21 3 63. 63 கூட 4 கூட்டினா 67/21. இப்போ நமக்கு பகுதி சமமாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ 21ங்கிறது 7ன் மடங்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7 21 ஆக்குறதுக்கு இங்கே என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் பகுதியும் தொகுதியும் 3ஆல் பெருக்க போகிறோம். சரியாப்பா? அடுத்து 51 3 பெருக்குனாப்பா 3 5 15. அப்போ நான் 153/21 கழித்தல் 67/21. இப்போ 153 67 கழிப்போம்ப்பா. 153 67 கழிச்சா இங்கே 3 கழிக்க முடியாது. என்ன அது, இங்கே கடன் இருப்போம் 4 இது 13. 13 7 போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் 6 14. இப்போ 14 6 போச்சு, நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 8. சரியாப்பா? இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 86/21. இந்த பின்னம் நமக்கு என்ன இப்போ இருக்குமா, இது ஒரு தகா பின்னம். அப்புறம் நான் என்ன ஏற்கனவே போன கணக்கு சொன்னாப்புல தகா பின்னத்தை என்ன பண்ணால் கலப்பு பின்னமாக கொண்டு வரக்கு. இப்போ நம்ம இதை 86 21 வகுப்போம். எத்தனை தடவை வரும், 4 21 84 கழிச்சோன்னா 2. அப்போ நான் இதை ஈவு என்ன இருக்குது 4 மீதி 2/21. இதுதான் நம்ம இந்த கலப்பு பின்னத்திலிருந்து கழிச்சு வர ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.